ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு அடுத்ததாக இன்னொரு ஆரத்தி பிளேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முதல் தாட்டி பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய உபயோகமான விஷயங்கள் இருக்குது, எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் எல்லா வீடியோவையும் பாருங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப்ஸும் உங்கள் ஷேர்ஸும் தான் நமக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆரத்தி தட்டுக்கு வந்து நம்ம எல்லாமே கிளிட்டரிங்காக எடுத்துகிட்ருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நம்ம கான்செப்டாக எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கிளிட்டரிங் ஃப்ளவர்ஸையும் அந்த கிளிட்டரிங் லீஃபுக்கு வந்து எனக்கு லீஃப் தனியாக கிடைக்கல. அதனால் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஃப்ளவர் வாங்கி அதை வந்து லீஃபை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கோல்டு கலரில் ஒரு பஞ்சாக இருந்த அந்த லீஃப்லேருந்து லீவ்ஸை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போது தட்டில் வந்து இந்த ஃப்ளவரை வந்து வச்சா ஸ்டெடியாக நிற்கல. அதனால் இதோட காம்பை வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், காம்பை வந்து இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு நம்ம இப்படி ஃப்ளவர்ஸ் வைக்கக்குள்ள நமக்கு தட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஒரு தாட்டி நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இது நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கக்குள்ள நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்க்கக்குள்ள நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், நம்ம இதுக்கு வந்து இந்த மாதிரி லீவ்ஸ் வச்சா இது ஓகே, நமக்கு ஓரளவுக்கு இது திருப்தியாக இருக்குது அப்படிங்கக்குள்ள இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர்னு யோசிக்கக்குள்ள ரெட் கலர் ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால இதில் வந்து நான் வந்து அந்த ரெட்டு ஓரியன்டாக இருக்க மாதிரி ஒரு ஷேடு எடுத்துகிட்ருக்கேன். பிங்க் சொல்ல முடியாது, ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஷேடு பிங்கிஷ் ஆரஞ்சு எப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஷேடை வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இதை வந்து ஃப்ரெஷ் பாட்டில் நான் ஸ்பாஞ்சை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த ஸ்பாஞ்சில் தான் நான் வந்து பிளேட்டை வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறேன். நம்ம ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணக்குள்ளே ஸ்ட்ரோக்ஸ் நிறைய விழும். அது வந்து பிளேட்டில் வந்து நீட்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. இந்த மாதிரி ஸ்பாஞ்சை வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணக்குள்ளே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி பிளேட் வந்து பண்ணக்குள்ளே வந்து அது வந்து என்கிட்ட இருந்த பெயிண்ட்டு அது கொஞ்சம் வந்து ட்ரை ஆன மாதிரி இருந்ததுனால ஈஸியாக நம்மளால் பிளேட்டில் அப்ளை பண்ண முடிஞ்சுது. பட் இது வந்து ஃப்ரெஷ்ஷான பெயிண்ட். இப்போ தான் பாட்டில் ஓப்பன் பண்ணுறேன், அதனால் இது நல்ல லிக்விடாக இருக்குது. அதனால் அவ்வளோ ஈஸியாக பெயிண்ட் வந்து செட் ஆகலை. எவர் சில்வர் பிளேட்டுங்கிறதுனால கொஞ்சம் செட் ஆகிறது கஷ்டம். அதுக்கு கொஞ்சம் காய விட்டு திரும்ப அதை இன்னொரு தாட்டி அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் கோட் ஒன்று கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக காஞ்சிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் செகண்ட் கோட் கொடுத்து காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இப்போ இது நமக்கு சரியாக இருக்குங்கக்குள்ளே நான் வந்து ஃபெவி பாண்ட் ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபெவிக்ளூ போட்டு ஒட்டக்குள்ளே ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ஸ்டிக் ஆகிடுது. ஃபேப்ரிக் க்ளூவும் இல்லை ஃபெவிகாலோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்டிக் ஆகிறது கொஞ்சம் லேட்டும் ஆகுது. கொஞ்சம் லேட் ஆகக்குள்ளே அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதாங்கிற டவுட் இருக்குது. பட் இந்த மாதிரி ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணக்குள்ளே சீக்கிரமாக நமக்கு செட் ஆகிடுது. இப்போ நடுவில் வந்து ஒரு கிளாஸ் பீஸ் ஒட்டியிருக்கேன். இந்த கிளாஸ் பீஸ் எதுக்காக ஒட்டியிருக்கேன்னா அந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தூக்கிட்டு வந்தது. இந்த கிளாஸ் பீஸ் போட்டு ஒட்டக்குள்ளே வந்து க்ரிப்பாக நிற்குங்கிறதுனால கிளாஸ் பீஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து லீவ்ஸ் எல்லாமே ஒட்டிக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு லீஃப் இருக்க மாதிரி ஆர்டராக கரெக்டாக ஒட்டிட்டு வந்துட்டேன். இப்போ இது எல்லாமே கம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பீட்ஸை வந்து ரேண்டமாக அந்த ஃப்ளவர்ஸில் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி நான் வந்து ரேண்டமாக ஒட்டிக்கிறேன். இப்போது நமக்கு ரேண்டமாக அங்கங்கே கம் பண்ணிவிட்டு இந்த பீட்ஸை ஒட்டிட்டோம்னா நமக்கு ரொம்ப நீட்டாக அழகாக ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம கம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட்ஸை ஒட்டலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணக்குள்ளே எங்கே கம் பண்ணோங்கிறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இன்னொரு மெத்தடில் நம்ம வந்து பீட்ஸில் கம்மை பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒட்டலாம். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி 5-6 ஃப்ளவருக்கு போடக்குள்ளே வந்து எங்கே கம்மு வைக்கிறோங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்படியேனாலும் ஃபெவி பாண்ட் வந்து சீக்கிரமாக காஞ்சிருது. அதனால் வந்து இந்த மாதிரி பீட்ஸில் கம்மை அப்ளை பண்ணிவிட்டு அப்படி இப்படியே ஒட்டிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
இப்போது நமக்கு சூப்பரான ஆரத்தி பிளேட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆரத்தி பிளேட் டிசைனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய உபயோகமான வீடியோக்கள் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸும் ஷேர்ஸும் தான் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.